என்னால் முடியும்னா உங்களாலேயும் முடியும். டே 14 ஒரு இ-காமர்ஸ் பிஸ்னஸ் மீஷோவில் வந்து ரன் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்மளுக்கு ஒரு ஜிஎஸ்டி நமக்கு வேணும். ஜிஎஸ்டி இல்லாமல் சேல் பண்ணலான்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்துட்டு அதனால் நம்மளுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. என்ரோல்மெண்ட் ஐடி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சேல்ஸும் அதிகமாக கொண்டு வர முடியாது. அதனால் நீங்கள் என்ன கேட்டகரியில் நீங்கள் சேல் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜிஎஸ்டி வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். அப்படின்னா தான் ஜிஎஸ்டி வந்து எப்பவுமே இருக்கும். நிறையா பேர் ஃப்ரான்ச்சைஸின்னு சொல்லி நிறைய அமௌண்ட்லாம் கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் அமௌண்ட் வேணும், சின்ன பிஸ்னஸ் பண்ணுறதுனாலும் அமௌண்ட் வரும். ஜிஎஸ்டிக்கு கண்டிப்பாக ஒரு 3000 தான் வரும். உங்கள் நியர்பை ஆடிட்டர் ஆஃபீஸ், அக்கௌண்டன்ட் ஆஃபீஸில் போய் டைரெக்டாக கொடுத்து நீங்கள் ஜிஎஸ்டி வந்து எடுத்துக்கோங்க. அதான் வந்துட்டு பெஸ்ட்டு. ஜிஎஸ்டி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.